இரும்பு சத்து, நார் சத்து, புரத சத்து அதிகரிக்க வாரத்தில் 2 முறை செய்து சாப்பிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கம்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து லைட்டாக நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல தண்ணியை விட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாவை உடனே கூட தோசை சுடலாம், ரொம்ப சூப்பராகவே வரும். நான் உடனே தோசை சுட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தோசைகள் நல்லா சூடுபடுத்திட்டு இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்து நல்லா தோசையை வார்த்துட்டு மிளகாய் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா வேக வச்சுட்டு மறுபக்கத்து திருப்பி கொடுத்து 2 பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி. உங்கள் உடம்புல இரும்பு சத்து, நார் சத்து, புரத சத்து எல்லாமே அதிகரிக்கும். எலும்பு வலுவடையும். கண்டிப்பாக வாரத்தில் 2 முறை இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபி செய்து சாப்பிடுங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.